வாழ்க்கையில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் மிக முக்கிய காரணம் வேறு என்னவா இருக்க முடியும்? எந்த செயலை செய்தாலும் சலிப்பு இல்லாமல் செய்யணும். சலிப்பு எவனுக்கு வருதோ அவன் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு டாக்டரு, அவர் என்ன டாக்டர் வேலை, காலையில் உட்காந்து நோயாளிகளாக வர்றேன், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நோய் தான் மாறி மாறி சொல்கிறேன். வயிற்று வலி, காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, இதுக்கு மேலே ஏதாவது சொல்கிறாங்களா? திருப்பி திருப்பி பேராசிட்டமால், ஆன்டிபயாட்டிக்கு, இதை ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடியா, இதை காலையிலையும் நைட்டையும் போடு, இதை ராத்திரி போடு, இந்தா திரும்ப இன்னொருத்தன் வர்றேன், சார் இருமை தாங்க முடியல, திருப்பி முதல்ல இருந்தால் என்னடா பொழப்பு இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்டர் வேலை பார்த்தாருன்னா அவர் சந்தோஷமாக டாக்டர் வேலை பார்க்க முடியாது. ஒரு டாக்டர் வேலையை தொடங்கும்போது என்ன நினச்சி தொடங்கணும்னா, ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற பொறுப்பு எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினச்சி எந்த டாக்டர் தன் பணியை தொடங்குறானோ அவன்தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக டாக்டர் வேலை பார்க்க முடியும். ஒரு டிரைவரு காலையில் வண்டி எடுக்கிறாரு, என்னடா டிரைவரு, கிளச்சு, ஆக்சிலேட்ரு, இதை 3 மாற்றி மாற்றி மிதிச்சுக்கிட்டு கண்டக்டர் விசில் அடித்தோன்னு நிப்பாட்டி திருப்பி எடுக்க, சென்னையிலேருந்து திருச்சி போக, திருச்சியிலேருந்து சென்னை வர, இதே பொழப்பா? இது ஒரு வாழ்க்கையா? எரிச்சலாக வருது இவனுங்களெல்லாம் பார்த்தான்ட்டு. டிரைவர் அப்படி நினச்சா டிரைவர் வேலையை மகிழ்ச்சியாக பார்க்க முடியாது. எப்படி நினைக்கணும் ஒரு டிரைவரு? 60 உயிர்கள் என்னை நம்பி பின்னால் உட்காந்துருக்கு, அந்த உயிர்களுக்கு பாதுகாவலனாக நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு நினச்சி எந்த டிரைவர் ஸ்டேரிங்கை தொடுறாரோ அவர் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான டிரைவராக இருக்க முடியும். டிரைவரு ஒரு துணி கடைக்காரரு காலையில் கல்லால் உட்கார, துணிமணியை எடுத்து கொடுக்க, பில்லை போட, திருப்பி அடுத்த நாள் காலையில் கல்லால் உட்கார, துணிமணியை எடுத்து கொடுக்க, பில்லை போட, என்னடா பொழப்புன்ட்டு. ஆனால் அந்த துணி விற்றவர் அந்த சட்டையை போட்டு, அந்த கடையில் வாங்கின சட்டையை அங்கிட்டு போட்டு வர்றாரு. அவர் கடையில் வந்து சொல்கிறாரு, சார் இந்த சட்டையை நான் போட்டேன், பார்க்குறவங்களாம் எந்த கடையில் எடுத்தீங்கன்னு கேட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை கேட்குறதுக்காகவே அவன் கல்லால் உட்காந்துருக்கான் பார். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி, அவர் என்னடா இதே தலை, கிராப் வெட்டுறான், மொட்டை அடிக்கிறான், சேவு பண்ணுறான், இந்த பொழப்பு ஒரு பொழப்பான்னு நினைக்கிறான். முடிதிருத்தும் தொழிலாளி என்ன நினைக்கணும் தெரியுமா? நம்மளை நம்பி கையில் கத்தி இருந்தும் கழுத்தை நம்பிக்கையோடு கொடுக்குறான் பார், என்னை நம்புகிற இவனுக்காக நம்ம இந்த வேலையை ரசித்து செய்யணும்டான்ட்டு ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி ரசித்து அந்த வேலையை செய்யணும். அப்போ தான் வேலை சந்தோஷமாக இருக்கு. எந்த வேலையாக இருந்தால் நடுவர் வேலை, நான் இது என்ன பொழப்பு, 10 பேர் பேச வேண்டியது, தொடக்கத்தில் ஏதாவது பேசுகிறது, அப்புறம் திரும்ப ஒரு முடிவுரை சொல்லி, இதே பொழப்பா, பேசாமல் வேறு வேலை மூட்டை தூக்கியாவது பொழைச்சிருக்கலாம்ட்டு நான் நினச்சேன்னா நடுவர் வேலை பார்க்க முடியாது. நான் இந்த பேச்சாளர் வேலையை எப்படி ரசித்து செய்யணும்னா, என் பேச்சை கேட்பதற்காக இத்தனை பேர் கூடியிருக்காங்க, பேச்சை கேட்டு அந்த ரசிக்கின்ற சிரிக்கின்ற மலர்ந்த முகங்கள் கொடுக்குற சந்தோஷத்தை உலகத்தில் ₹1 கோடி கொடுத்தாலும் யாரும் கொடுக்க முடியாது. என்னுடைய வேலையை நான் ரசிக்கணும். வக்கீல் உட்காந்துருக்காரு, கோர்ட்டில் வாதாடுறார், அவரை நம்பி நான் குற்றவாளி இல்லைன்னு நீங்கள் எனக்கு நிரூபித்து கொடுங்க ஐயா அப்படின்னு வாழ்க்கையவே அவர் கையில் ஒப்படைக்கிறான். அந்த கருப்பு கோட்டை மாட்டிட்டு ஜட்ஜி முன்னாடி நிற்கும்போது, ஒருவன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு வழக்கறிஞர் அந்த இடத்துல நின்னார்னா அவர்தான் வெற்றிகரமான வழக்கறிஞராக இருக்க முடியும். கோர்ட்டில் பேசும்போதே எவ்வளோ ஃபீஸ் வாங்கலாம், 2000 வாங்கலாமா, ஆள் பெரிய பார்ட்டியாக இருப்பான், ஒரு 5000 மடக்குவோம்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் பாயிண்ட் எடுத்து பேச முடியாது. அங்கேயும் ரூபாயத்தான் பேசிகிட்டு இருப்பார். அதனால் வாழ்க்கையில் ஒரு செயலை ரசித்து யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தனி மனித வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது சுயமுயற்சியா, வீட்டு சூழலா, சமூக சூழலா? இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுக்கும் தோழர்கள் நமக்காக. கேள்வி குறிப்போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி
இந்த பாடலிருந்து சொல்லலாம், ஒரு தனி மனிதன் வளர்ச்சி என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ சமூக சூழலாதான் நிர்ணயிக்க முடியுது. இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் முன்னேற்றம்னு சொல்லி இரவு பகல் உழைக்கிறோம். என்னதான் ஒரு மனுஷன் இரவு பகல்ல உழைச்சாலும் அவன் பசிச்சா 3 வேளை சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். அந்த உணவை விவசாயம் என்கின்ற சமூக சூழல் தான் உற்பத்தி செஞ்சு தருது. இப்ப ரீசெண்டா சென்னையில வர்தா புயல்னு ஒண்ணு வந்துச்சு. சென்னையே 20 நாளா தலை திருப்பி போட்டு போயிடுச்சியா. இங்க சுயமுயற்சி வீட்டு சூழல்னு பேசுறாங்களே, அவங்க செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஓடி போய் மொட்டை மாடியில உக்காந்துது. ஆனா இந்த சமூகம் என்கின்ற சூழல் செஞ்சது என்ன தெரியுமா? அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு, மருத்துவம், அதனாலதான் மீண்டும் இன்னைக்கு சென்னை திரும்பி வந்துச்சு வெள்ளத்துல இருந்து. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கலான்றேன். திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. இல்லை, எனக்குள்ள சுயமுயற்சி இருக்கு, நானே சுயமா எனக்கு வைத்தியம் பார்த்துக்குவேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, என்னுடைய வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் என் வீட்டு சூழல் தான். என் வீட்டு சூழல் கொடுக்குற அன்பு மட்டுமே எனக்கு போதும், இதனால் என் நோய் குணமாயிடும் உங்களால் சொல்ல முடியுமா? இல்லைல்ல, உங்களுடைய உடல்ல இருக்கிற நோயை குணப்படுத்தணும்னா நீங்க மருத்துவர் என்கின்ற சமூக சூழலுக்கு வந்து தானே ஆகணும். ஏமா சமூக சூழல்னு சொல்றதுக்கு என்னைய சவிக்கம் இல்லாம ஆக்கணுமாப்பா? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வளராமல் இருந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு கல்வி என்கின்ற அடிப்படை அறிவை கொடுக்காதனாலதான். இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறைகளே இல்லைன்ற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் கல்வி என்கின்ற சமூக சூழல் தானையா. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்டவங்க மத்தியில அடுப்பூதும் பெண்களுக்கும் படிப்பு வேண்டும் என்று நிரூபித்துக் கொண்டிருப்பவர்கள் பெண்கள். படித்தாண்ட பத்தினின்னாங்க, பட்டி தாண்டினாலும் நாங்கள் பத்தினி தான் நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா பெண்களின் வளர்ச்சிக்கு காரணம் சமூக சூழல் தான். இன்னைக்கு நாட்டில் வரதட்சணை கொடுமை, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் இதெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னா அதுக்கும் காரணம் சமூக சூழல் தான். ஐயா, இன்னைக்கு நீங்க ஒரு சிறந்த பேச்சாளரா இருக்கிறீங்க. நீங்க பள்ளியில படிக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் இருக்கவங்களுக்கே பாதி பேர்த்துக்கு என்ன தெரியாது, அப்படி படித்தேன். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? காலேஜ் ஃபுல்லாக தெரியும், ஏன்னா அப்போ நான் மேடையில் பாட்டு பாட வந்துட்டேன். ஐயா, நீங்கள் ஆசிரியர் ஆன பிறகு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள், படிச்சுட்டு போன மாணவர்கள், திண்டுக்கல்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீங்க சிறந்த பேச்சாளராகி ஊடகம் என்கின்ற சமூக சூழலுக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேத்துக்கு தெரியும். ஆக இங்கே உங்களுடைய வளர்ச்சியை நிர்ணயித்தது ஊடகம் என்கிற சமூக சூழல் தானே. ஒரு ஏழை குடும்பத்திலே மதுரையிலே ஆணாக பிறந்து திருநங்கையாக உணர்ந்த போது எனக்கு ஏற்பட்ட வலியை இங்கே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். மற்றவர்கள் பேசியது போல சுய முயற்சின்னு சொல்லிடுறதுக்கு 1008 பேர் இருக்கிறாங்க, எடுத்துக்காட்டு காமிக்க. ஆனால் முதல்ல என்னை நான் நேசிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி என்னை நான் நேசித்தேன். சுயமுயற்சிக்கு முழு உதாரணம் நானாக இருக்க வேண்டும் என்று நான் பிஏ எக்கனாமிக்ஸ் தியாகராயர் கல்லூரியில் படித்து முடித்த உடனே எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பையங்கிறனால, அடுத்து சம்பாத்தியம் இல்லாதனால எங்கள் அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி வளர்த்தாங்க. அப்போது எங்கள் மாமா ஒரு கான்ட்ராக்டராக இருந்தார், ஒரு பெரிய நிறுவனம். இன்றைக்கும் டவுனால் ரோட்டில் இருக்குது, அது பேர் ராமையா ஃபவுண்ட்ரி. அங்கே அந்த முதலாளிக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் மட்டுமே தெரியும். அவங்க ஃபவுண்ட்ரி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரிஞ்ச ஒரு பையன் வேணும் மேனேஜரான்னு கேட்டதுனால எங்கள் மாமா என்ன நினச்சிட்டாரு, அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நான் மருமகன். இவன் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கான், டிகிரி முடிச்சிட்டான், டைப்ரைட்டிங் தெரியும், அதனால் நேராக அங்கே கொண்டு போய் சேர்த்துடலான்னு. ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஏபிசிடி 26 எழுத்து சொல்ல சொன்னாலும் எனக்கு தெரியாது, அவ்வளோ வீக் இங்கிலீஷில். நான் நேராக போகிறேன் அந்த ஐயா கிட்ட. ஐயா, நான் படிச்சிருக்கேன்னு வந்தோடனே, வாங்கப்பா நீங்கள் தான் முருகேசன் மருமகனா? ஆமான்னார். உடனே அப்பா ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும். அதனால் ஒரு நீண்ட நாளாக, ஒரு 60 நாட்களாக ஒரு கம்பெனி நமக்கு பணம் தரணும், அது வரலப்பா, அதை கொஞ்சம் ஆங்கிலத்தில் எனக்கு சொல்லி எழுதி கொடுப்பா அப்படின்னார். அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், அப்படி. ஏன்னா எனக்கு ஆங்கிலம் தெரியாதே. ஆனால் மாமா அனுப்பிச்சிட்டாரு, சுயகௌரவம். அப்போ நான் எழுதினேன், ஐ கம், யூ நில், ஐ ஆங்க்ரி. அப்போது அவருக்கு தெரியல, வைப்பா அப்படின்னாரு. ஆடிட்டர் வந்தார், பார்த்தாரு.
முதல்ல அந்த பையனை உள்ளே கூப்பிடுங்கன்னார். அந்த பார்த்தாரு. தம்பி நீ டிகிரி தான் படிச்சிருக்கியான்னார். ஆமாங்க ஏன்னு சர்டிஃபிகேட் அதை ஓரமாக வை. பட்லர் இங்கிலீஷ் தெரியுமா உனக்குன்னார். இல்லையா எனக்கு தெரியாதுன்னு. அது ஒன்று ஆங்கிலத்தை விட 1000 மடங்கு பெட்டர் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்போது சரி நான் இன்னொரு நாள் வாங்கப்பா நாளைக்கு வாங்க. நான் எங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கிறார், அவன் பிஏங்கிற பேர் தான் படிச்சிருக்கிறான், அவனுக்கு ஆங்கிலம் சுத்தமாக தெரியலை, அவனை தயவு செஞ்சு டிகிரி ஹோல்டர்னு சொல்லிடாதீங்க, அதனால் நான் அவனை வேலைக்கு எடுத்துக்க முடியாது. அவர் சொன்ன முதல் காரணம் உண்மையிலேயே தவறு என்னது, ஆங்கில அறிவு இல்லை. 2வது காரணம் என்ன தெரியுமா, உங்கள் மருமையும் கொஞ்சம் பெண் சாயலில் இருக்கிறான், பெண்மையோட. இது 4 பேர் பெரிய மனிதர்கள் வந்து போகிற இடம், இவனை வேலைக்கு வச்சுக்க முடியாது. முதல் காரணம் நான் செய்த தவறு. நான் பெண்மையோடு பிறந்த திருநங்கையாய் பிறந்தது என் தவறா? இந்த 2க்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். 2008 முத்தமிழ் வித்தகர் கலைஞரையா ஆட்சியில் முதலாக பில்கேட்ஸ் வரார் டெல்லிக்கு. அப்போது திருநங்கைக்கும் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு திருநங்கையை அங்கீகரித்து டெல்லிக்கு அனுப்புறதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமாயா? ஏன்னா ஆங்கில அறிவு இருக்கிற ஒரு திருநங்கைன்னு சொல்லி பில்கேட்ஸை சந்திக்கிற முதல் வாய்ப்பை கொடுத்தது என் முத்தமிழ் அறிஞர் ஐயா. நீ திருநங்கையும் ஆனோ பின்னா தெரியாது, திறமை இங்கே இருக்கோ உன்னை அங்கீகரிக்குன்னு சொல்லி போய் எங்கே ஆங்கிலத்தால் என் இந்த வேலை மறுக்கப்பட்டதோ நேராக பில்கேட்ஸ்கிட்ட போகிறேன். ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே அவங்க பிஏ 1.5 நான் சம்பளம் இருக்கிறவனுக்கே 1000 பிஏ இருப்பாங்க, பில்கேட்ஸ்க்கு எத்தனை பிஏ இருப்பாங்க. இறங்கு புதிய சொல்கிறாங்க, அம்மா யூ ஹவ் டு மெயின்டைன் ஒன்லி புல்லட்டின் பாயிண்ட்ஸ் வித்தின் 4 minutes. 4 நிமிஷம் தான் ஐயா கொடுத்துருக்காரு, அவருக்கு நிறையா வேலை இருக்குது, அதுக்குள்ளே பேசி முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. நானும் அப்படியே போகிறேன். போய் அவர்கிட்ட எவ்வளோ நிமிஷம் பேசினேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 22 நிமிஷம் உடல வராங்க. இல்லைங்க ஏன்னா மொத்தமாக ஆங்கிலத்தில் பேசுகிறேன். இது சுயத்தம்பட்டம் இல்லை. எங்கே நான் வலிக்க இழிபடுத்தப்பட்டனோ அந்த இடத்துல நான் எழுதி வந்தேன்னா அதுக்கு காரணம் சுயமுயற்சி. இன்றைக்கி இன்னொரு காரணம், நான் திருநங்கை என்பதால் என்னை வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். போன மாதம் டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன்யா. எதுக்குன்னு கேளுங்க, சோசியல் ஆக்டிவிஸ்ட்டுங்கிறதுனால ஒரு பல்கலைக்கழகத்தில் வாங்கினேன். அப்போது நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நிறையா சமூகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, குடும்பம் இல்லாமல் இருந்தேன்னு. ஆனால் மற்றவங்களுக்காவது இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால். ஆனால் திருநங்கைகள் மட்டும் ஊரிருந்தும் நாடோடிகளாய், உறவிருந்தும் அனாதைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சொல்லலாம் இப்போ வேணாம், ஆனால் 25 வருடங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா? நான் பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ இப்படி சொல்லிக்கலாம். உசு, மியாவ், அஜக்கு, 9, பொண்டுகு செட்டி, நாங்கள் எந்த பல்கலைக்கழகத்திலையும் போய் இந்த பட்டம் வாங்கலையா? இந்த மாதிரியான இழிநிலையை கொடுத்தது இந்த சமூகம். அப்புறம் எப்படி சொல்கிறீங்க இந்த சமூகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை சொல்கிறீங்க? ஐயா, எந்த அப்பாவும் தன் மகனை பார்த்து தம்பி நீ காதலி, உனக்கு காதல் நிறைவேறலை அப்படின்னா அந்த காதலியை நீ நடு ரோட்டில் வைத்து கண்டந்துண்டமாக வெட்டி வீழ்த்துன்னு சொல்கிறாங்களாயா? எங்கள் வீட்டில் அதே மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா? கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் நடக்குது. எந்த ஒரு அம்மாவும் தன் மகனை பார்த்து நீ காதலி, உன் காதல் உனக்கு கை கொடுக்கவில்லை என்றால் நீ தற்கொலை செஞ்சுக்கு அப்படி சொல்லி எந்த ஒரு அம்மாச்சி சொல்கிறாங்களையா? கிடையாது. எந்த ஒரு அக்கா தங்கையும் தன் அண்ணனை பார்த்து அண்ணா நீ காதலி, உன் காதல் உன்னை அவமானப்படுத்தினா காதலியோட முகத்தில் நீ ஆசிட் முட்டையை அடித்து வீசு அப்படின்னு எந்த வீடாச்சு சொல்கிறாங்களையா? கிடையாது. கட்டிய மனைவி கூட அத்தான் அத்தான் நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், என்னோட அழகாக இன்னொரு நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னு கட்டிய மனைவி சொல்கிறாங்களையா? கிடையாதுயா. எங்களுடைய வீட்டு சூழலில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி வாழ கற்று கொடுக்காங்க. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதுன்னா சமுதாய சூழல் தானேயா. இந்த சமுதாயத்திலேயா வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது? ஐயா, இப்போ நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ மிகப்பெரிய போராட்டம் அது, எவ்வளோ ஒரு புரட்சியை உருவாக்கின போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அழைச்சது வேணா சமூக சூழலாக இருக்கலாம், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அழைச்சது வேணா சமூக சூழல் தான், நான் மறுக்கலை, ஒத்துக்கிறேன். லட்சோப லட்ச இளைஞர்கள் கூடுனாங்க, அவங்களோட சுயமுயற்சி தான், நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் அங்கே உள்ள பெண்மணிகளை பார்த்து கேட்டாங்க ஒரு கேள்வி, 6 நாள் 7 நாள் ஆகியும் எப்படிம்மா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த பெண்மணி சொல்கிறாங்க,
இங்கே வந்திருக்கவர்கள் அத்தனை பேரும் எங்களை ஒரு அக்காவாகவும் தங்கையாகவும் அம்மாவாகவும் பார்க்கிறார்கள். நாங்கள் ஒட்டுமொத்த குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கய்யா. அந்த ஒரு வீட்டு சூழலாக வாழ்ந்ததுனால தான் அந்த போராட்டம் இன்னைக்கு வெற்றி பெற்று சரித்திரத்தில் எழுதக்கூடிய புரட்சியா மாறி இருக்குன்னா அது எங்களுடைய வீட்டு சூழல் தான். ஐயா எங்க வீட்டு சூழல்ல என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துருக்காங்க? கூட்டு குடும்பமா வாழ சொல்லி கொடுத்தாங்க ஐயா. யாரு வீட்லயும் குண்டு போட சொல்லி கொடுக்கல. கொடுத்து வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. யாரையும் கொள்ளையடிச்சு வாழணும்னு சொல்லி கொடுக்கல. எளிமையா வாழுப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. யாரையும் ஏமாத்தி பொழைக்கணும்னு சொல்லி கொடுக்கல. உண்மையா வாழு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஊரை ஏமாத்தாதன்னு சொல்லி கொடுக்கல. லட்சியத்தோட வாழ சொல்லி கொடுத்தாங்கய்யா. லஞ்சம் வாங்கி வாழுன்னு சொல்லி கொடுக்கலையா. உழைக்க சொல்லி கொடுத்தாங்க. ஊதாரித்தனம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கல. மகிழ்ச்சியா வாழ சொல்லி கொடுத்தாங்க. தன் மானத்தை இழந்து வாழாதன்னு சொல்லி கொடுக்கலையா. கண்ணியத்தோடு வாழ சொல்லி கொடுத்தாங்க. யாரையும் காதலித்து வாழுன்னு சொல்லி கொடுக்கல. எங்களை நல்லா பேச சொல்லி கொடுத்தாங்க தவிர ஃபேஸ்புக் நோட்டுன்னு சொல்லி கொடுக்கல. மகனே வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு சொல்லி கொடுக்கலையா. மொத்தத்தில் எங்களை நல்லா பேச சொல்லி கொடுத்தாங்க. அதையும் நல்லதையா பேச சொல்லி கொடுத்தாங்க ஐயா. இதுதான் இன்னைக்கு தனி மனித வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இதுல தான் இருக்கு. அணுவுக்குள் அடங்கி இருக்கும் பெரிய ஆற்றலை போல பிஞ்சு உள்ளங்களில் மிகப்பெரிய ஆற்றல் உறங்கி கிடக்கிறது. அந்த ஆற்றலாகிய தன்னம்பிக்கையை வெளிக்கொணர்ந்தால் அவர்கள் ஏட்டை மட்டுமல்ல வீட்டையும் நாட்டையும் கூட ஆழ்வார்கள் என்று சொன்னாரே பாவேந்தர். அது சுயமுயற்சியின் அடையாளம் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. வீட்டை விட்டு கூட வெளியில வராம இருந்த ஒரு சாதாரண குடிமகளாகிய ஒரு பெண் ஒரு நாட்டின் மன்னனையே எதிர்த்து வாதிட்டு தன் கணவன் கள்வன் இல்லை என்று நிரூபித்தாலே கண்ணகி. அவளிடம் இருந்தது சுயமுயற்சி. கடவுளையே கணவனாக அடைய வேண்டும் என்று அடைந்தாலே அந்த ஆண்டாளிடம் இருந்தது சுயமுயற்சி. அதனால்தான் பகவத்கீதை மிக அழகாக சொல்லும், தனக்குத்தானே சுற்றம் தனக்குத்தானே பகை என்று. இயற்கையை பார்த்தாச்சு, இலக்கியத்துல பார்த்தாச்சு. ஒண்ணு இல்லைங்க. வரலாறு படிப்பவர்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். இமயமலையில் புலிக்கொடி நட்டானே சேரன் செங்குட்டுவன். அதை தவிர அந்த இமயமலையை என் இடுப்பளவு என்று அந்த பனிமலையை ஏறி சாதித்து காட்டினார்களே கில்லாரியும் டென்சிங்கும். இந்த உலகத்தையே தன்னுடைய ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வருவேன் என்று பிரெஞ்சில் இருந்து புறப்பட்டானே நெப்போலியன். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த உலகிற்கு வெளிச்சத்தை கொடுத்தே தீர்வேன் என்று மின்விளக்கை கண்டுபிடித்தானே தாமஸ் ஆல்வா எடிசன். அலெக்சாண்டரை எடுத்துக்கலாம், ஏன் நம் நாட்டு அசோகரை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தனை பேரிடம் இருந்ததும் என்ன? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்னானே வள்ளுவன். அதற்கேற்ற அவர்களிடம் இருந்த சுய முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அவர்களுக்கு அந்த வெற்றியை தேடி தந்தது. அக்கம் பக்கத்துல பார்க்கணுங்கய்யா. சும்மா படிச்சுட்டோம் இல்லை 4 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோன்னு இருக்கக்கூடாது. அக்கம் பக்கத்தை நல்லா அலசி பாருங்க. எத்தனை உதாரணங்கள் தெரியுமா? இன்னைக்கும் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் கருவுற்ற பெண்கள் எல்லாம் சுகப்பிரசவம் தான் ஏற்படுகிறது. காரணம் என்ன? அந்த பெண்களிடம் இருந்த சுய முயற்சியும் வைராகியமும் தன்னம்பிக்கையும் தான் அதற்கு காரணம். ஒன்று சொல்லட்டுங்களா? ஒரு மனிதன் எங்கே சுயமுயற்சி ஆரம்பிக்கிறான் தெரியுங்களா? அவனுடைய கருவிலேயே ஆரம்பிக்கிறான். ஆம், லட்சக்கணக்கான விந்தணுக்களில் யார் ஒருவனுக்கு தன் முனைப்பும் அந்த சுய முயற்சியும் இருக்கிறதோ அந்த ஒரு விந்துதான் கருவாக உருப்பெறுகிறது. இது சுயமுயற்சியின் அடையாளம் இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, எத்தனை பெண்கள் நம்மளை சுத்திலும் கொஞ்சம் பார்க்கணுங்க. எத்தனை பெண்கள் வீட்டு சூழலும் சரி இருக்காது, சமூகமும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காது. ஆனால் உடையர் எனப்படுவது ஊக்கம் என்று சொன்ன வள்ளுவனின் அந்த ஊக்கத்தை ஒன்றை மட்டுமே, தன்னிடம் உள்ள அந்த தன்னம்பிக்கையை வைராகியம் ஒன்றை மட்டுமே ஒரு பொக்கிஷமாக ஒரு பரிசாக கொண்டு சுய முயற்சியால் தன் குடும்பத்தையே வழிநடத்தி கொண்டுள்ள எத்தனை பெண்களை இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பெற்றோர்களும் இந்த வீட்டு சூழலும் சமூக சூழலும் எப்படி என்ன செய்யறாங்க தெரியுங்களா?
அவங்க ஒரு பெற்றோர் இருந்தால் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை பார்த்து மாணவர்கள் தன் பிள்ளைகளை சேர்த்து விடலாம், விலை கொடுத்து நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாளும் அந்த பெற்றோரால் அந்த குழந்தைக்கு அறிவை கொடுக்கவே முடியாது. அது தானாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவாங்க. 40 மாணவர்கள் இருந்தால் 40 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக தான் அந்த ஆசிரியர் பாடம் நடத்துவாங்க. ஆனால் எல்லாரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை, எல்லாரும் முதல் ரேங்க் வாங்குறதில்லை. எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறுன்னு சொன்னானே வள்ளுவன். அதற்கேற்றாற்போல் அந்த தன்னுடைய விடா முயற்சியாலும் சுய முயற்சியாலும் தன் இலக்கை நிர்ணயித்து படிக்கக்கூடிய மாணவன் தான் முதல் மதிப்பெண் பெறுவான்.